நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்திக் நமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தனது தேர்தல் பணியை இன்னும் விறுவிறுப்பாக செய்வதற்கு துவங்கி இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும். மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தொகுதி பங்கீடு, தொகுதிகள், வேட்பாளர்கள் இதெல்லாம் நிறைவு பெறல. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்து போட்டி அப்படிங்கிற எங்களோட கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையிலான முடிவில் இந்த முறை தனிச்சா போட்டி போடுறோம். அதில் 234 தொகுதிகளில் சரிவாதி பெண்களுக்கும் சரிவாதி ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இதில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. இதில் திராவிட கட்சிகளுக்கு முன்பே களத்தில் நாங்கள் வேட்பாளர்களை கொண்டு கருத்தியல் பரப்பையும் கலப்பணியும் செய்து கொண்டிருக்கோம். இப்போ களத்தில் எல்லோருக்கும் முன்பே நாங்கள் களத்தில் பாஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் திமுகவோ அதிமுகவோ இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது தேர்தல் ஆணையத்தோட உச்ச வரம்பு. 40 லட்சம் தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது ஊழல் தான். ஆனா இங்க திமுகவோ அதிமுகவோ 40 லட்சம் எல்லையை தாண்டாம அவங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 30 கோடி 40 கோடியை கொட்டி வைக்க போறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே ஆண்டொன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி தான். அப்ப 15 கோடிக்கு நலத்தினம் செய்யறதுக்கு இவங்க 50 கோடி 30 கோடி வச்சு வர போறாங்கன்னா இவங்க ஊழல் செய்யறதை தாண்டி வரத்துக்கே ஊழல் செய்யறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 15 லட்சம் செலவு பண்ணாங்கன்னா நாங்க எல்லா இடத்தையும் பாக்குறப்ப 10 லட்சம் செலவு பண்ணாலே பெரிய விஷயம். அப்ப பணத்தை பிரதானம் நினைக்காம கொள்கை கோட்பாட்டை கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய கட்சி இந்த களத்துல நாங்க கடந்த காலம் செஞ்சதை விட 10 மடங்கு வலிமையாக கருத்து பரப்புரை செஞ்சு கடந்த காலத்தை விட கட்சியோட கட்டமைப்பை நாங்க வலுப்படுத்திருக்கோம். கட்சிக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஒரு வாக்குச்சாவடியை ஒரு பகுதியா கட்டமைச்சு, ஒரு கிளையை கட்டமைச்சு அதன் அடிப்படையில தொகுதியை கட்டமைச்சிருக்கோம். அப்ப கடந்த முறையை விட இந்த முறை வலிமையா நாங்க எதிர்கொண்டிருக்கோம். மிக அண்மையில நாம் தமிழர் கட்சி நடைபெற்று நடத்தி முடித்த நாம் தமிழர் கட்சியோட பகத்தான மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் கூடினாங்க. நாம் தமிழர் கட்சியோட ஜனநாயக போருக்கான பிரகடனமாகவும் நாம் தமிழர் கட்சி பரப்போட வெற்றிக்கான முரசரிப்பாக அந்த மாநாடு அமைச்சு அந்த மாநாடு கொடுத்த உத்வேகத்துல உற்சாகத்துல அந்த எழுச்சி நாங்க இருக்கோம். களத்துல பெரிய நம்பிக்கை கொண்டு பாயிரும். மக்கள்கிட்ட பெரிய ஆதரவையும் பெரிய அளவிலான நம்பிக்கையும் பார்க்க முடியுது. அப்ப இந்த தேர்தல் களம்ங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான அறுவடைக்கான களமா இருக்கும் நம்புறோம். இந்த தேர்தல் களத்துல வெற்றி பெற்று ஆட்சி நோக்கி நகர்வோம். அதற்கான பணிகளை 38 நாள் மிக வீரியமா செய்வோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறீங்க. இப்ப புது உத்திகள் நிச்சயமா உங்களிடம் இருக்கும். அடுத்த உத்தி என்னவாக இருக்கும்? தேர்தலை நோக்கிய உங்களது அடுத்த திட்டம் என்னவா இருக்கும்? இல்ல, மற்ற கட்சிகளுக்கு இப்ப நான் கரூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். கரூர்ல பாக்குற ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுக்கு வீடு பாத்திரம் கொடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி மாவட்ட செயலர் அப்படின்னு போச்சு. இப்ப திமுகவும் அதிமுக இது போன்ற பண்டம் கொடுத்து, பாத்திரம் கொடுத்து, பொருட்கள் கொடுத்து, காசு கொடுத்து அப்படிதான் மக்களை விலை பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த யுத்தியும் இல்ல. யுத்தி அப்படின்னா மக்கள்கிட்ட கருத்தை சொல்லி மக்களோட நன்மை பெற்று நம்பிக்கையை பெற்று அதன் மூலமா வாக்குகள் பெறதா வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இந்த தேர்தல் காலத்துல நாங்க வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப 4 முனை போட்டிங்கிறதால ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20 விழுக்காடு வாக்குகளே வெற்றியை தொடரலாம்ங்கிற நிலைமை இருக்கு. அந்த 20 விழுக்காடு வாக்குங்கிற இலக்கை ஒவ்வொரு தொழிலையும் எட்டி வெற்றி பெறதுக்கு நாங்க உழைக்க போறோம். அதுல நாம் தமிழர் கட்சி புதிய யுக்தியெல்லாம் மக்கள் நம்பிக்கையை பெறணும். அதுக்கு மக்கள் சிறந்த கோட்பாடுகளை உயர்ந்த தத்துவங்களை விதைக்கணும். விதைச்சு அவங்க நம்பிக்கை கொண்டு அவளை ஆதரிக்கிற ஆனா சட்டமன்றத்துக்கு போகப்போம். அந்த வேலைகளை தான் அந்த வரக்கூடிய நாட்களில் செய்ய போறோம். ஒரு காலம். நன்றி திரு இடும்பாவனம் கார்த்தி. இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழ்நாட்டின் 8.5 கோடி மக்களை ஆளப்போவது யார் என்பதற்கான விடையை மே 4ஆம் தேதி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 5 சட்டமன்றங்களுக்கான 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அஸ்ஸாமில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக, முதற்கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த 5 மாநிலங்களிலுமே வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுவை தாக்கல் செய்ய தொடக்க நாள், வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள், வேட்புமனு பரிசீலனை செய்வதற்கான நாள், வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான நாள் என்று 5 மாநிலங்களிலுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 5 மாநிலங்களிலும் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. பறக்கும் படையினர் தங்களது பணியை தொடங்கியிருக்கிறார்கள்.